வணக்கம். துலாம் ராசிக்கு ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்கள். இந்த மாதம் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடமான சிம்மத்தில் தான் அமர்ந்திருக்கிறாரு. இந்த மாதம் முழுதும் அவர் அங்கே தான் இருக்கிறாரு. அடுத்த மாதம் 1ஆம் தேதி தான் அவர் நீச்ச அமைப்புக்கு 12ஆம் இடத்திற்கு வருவார். அப்போ இந்த மாதம் ஒரு பெரிய கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்காது. 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனதில் உள்ள ஆசைகள் நிறைவேறும். ஏதாவது விருப்பப்பட்டு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிச்சா இப்போ செய்யலாம். உங்களுடைய 3ஆம் அதிபதியும் உச்ச அமைப்பில் 10ஆம் இடத்துல தான் அவர் அமர்ந்திருக்கிறாரு. அந்த வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். அடுத்ததாக செவ்வாய், உங்கள் குடும்பாதிபதி கடந்த மாதத்தில் அவர் 7ஆம் இடத்துல அமர்ந்துட்டு இருந்தார். இப்போ அவர் 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைஞ்சிருக்கார். ரிஷபத்திற்கு அவர் பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. இந்த மாதம் முழுதும் அவரும் 8ஆம் இடத்துலேயே தான் அமர்ந்திருக்கிறாரு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருப்பவங்க கவனமாக இருங்க. வார்த்தைகளை விட வேண்டாம். முன்கூட்டியே எதையுமே தெரிஞ்சிக்காமல் வார்த்தைகளை விடுவது அது பின்னாடி பிரச்சனையான ஒரு அமைப்பில் போய் முடிஞ்சிடும். அடுத்ததாக புதன், உங்களுடைய பாக்கியாதிபதி விரையாதிபதி பார்க்கும்போது அவர் 10ஆம் இடத்தோடு தான் தொடர்பு கொண்டுருக்காரு. சந்திரனுடைய அமைப்புன்னு நம்ம பார்க்கும்போது இந்த மாதத்தில் அவர் 7, 8 குறிப்பாக 7ஆம் தேதி 2:52 மணி அளவில் இரவு சந்திராஷ்டமம் ரிஷபத்தில் அவர் வர்றது சந்திராஷ்டம தின நாட்களாக வரும். அந்த வகையில் 2:52 மணி அளவில் அவர் ரிஷபத்தில் வராரு. அடுத்ததாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி இரவு 2:52 மணிக்கு அவர் பெயர்ச்சி அடைகிறார் மிதுன ராசிக்கு. இந்த 2 நாட்களும் பார்த்திங்கன்னா 7, 8 இந்த 2 நாட்களுமே சந்திராஷ்டம தின நாட்களாக வர்றதுனா தொழிலில் கவனம், வேலை செய்பவர்களிடம் கவனமாக இருக்கிறது இங்கே துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். அடுத்ததாக கடந்த மாதத்தை விட இந்த மாதம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். தொழில் போராட்டங்கள்லாம் இருந்தது. ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு சிரமமான ஒரு சூழல்லாம் கூட இருந்தது. இப்போ பரவாயில்ல, நடுத்தர குடும்பம் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவில் இருந்தது. இப்போ உங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையும், வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். அந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நடைபெற இருக்கிறதுனால, அதே போல் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை இந்த குரு பார்த்துடுறாரு, உச்ச குரு பார்க்குறாரு. இப்போ வேலை அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. ஒரு 2ஆம் இடமும் 6ஆம் இடமும் நல்லா இருந்தால் ஒரு தன வரவு கண்டிப்பாக இருக்கும். வேலை 6ஆம் இடம், 2ஆம் இடம் வருமானம், 11ஆம் இடம் அதன் மூலயமா வரக்கூடிய லாபம். இப்போ 6ம் 11ஆம் இடமும் சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்குது. அதே போல் அரசியல் துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு முன்னேற்றம். அலைச்சல்கள் இருக்கும், வெளிதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்லாம் இந்த மாதத்தில் துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்கும். அந்த வகையில் இந்த மாதம் கடந்த மாதத்தை விட ஓரளவிற்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா இங்கே சுக்கிரன் நீச்ச அமைப்பை பெறாரு. இந்த மாதமே அடுத்த மாதத்திற்கு தேவையான விஷயங்களை செய்து வைத்து கொள்வது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். அடுத்ததாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.